ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. 15 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வயதுகள் விகிதம் 9:8 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இங்க ஏ பி 2 பேர் இருக்காங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. 15 வருஷம் கழிச்சு அப்ப பிளஸ் 15 வருஷம் கழிச்சு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 அப்படிங்கிறாங்க. ஸோ ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் இங்க 3 வருது, இங்கேயும் 3 வருது. அதாவது 9 6 போச்சுன்னா 3, 8 5 போனாலும் 3. அப்ப டிஃபரன்ஸ் காமனா வருது. ஸோ இந்த 3க்கு தான் இந்த 15. அப்ப 1க்கு கேன்சல் பண்ணா 5. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஏவின் தற்போதைய வயது. தற்போதைய ஏவுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 6. அப்போ 1க்கு 5னா 6 × 5 30 ஏவுடைய தற்போதைய வயது. இதுவே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே பி உடைய தற்போதைய வயதுன்னு கேட்டாங்களா, பிக்கு இங்க என்ன ரேஷியோ இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 × 5 25. இது வந்து பிக்கு. ஸோ இதே கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் வயதுகளின் கூடுதல் கேட்டாங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணுமா, 30 + 25 55. ஸோ இதே கொஸ்டின்ல இன்னொரு மெத்தடும் கேட்பாங்க, ஏ மற்றும் பியின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப 30ல் 25 போச்சுன்னா 5. ஸோ